சட்டம் அல்ல, சத்தியமே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சட்டம் அல்ல, சத்தியமே. சட்டம், திருச்சட்டம், பழைய ஏற்பாட்டில் காணுகிற நியாயப்பிரமாணம், திருச்சட்டம் 1 கொரிந்தியர் 15:56 படி பாவம் செய்வதற்கு வலிமை தந்தது. சட்டத்தினால் நாம் பலன் பெற முடியாது. சட்டம் உள்ளத்தை மூடுகிற ஒரு திரையாக இருக்கிறது. சட்டத்தினால் விடுதலை என்பது நமக்கு இல்லை. சட்டம் அந்த சட்டத்தை அவர்கள் பின்பற்றபடினாலே, சட்டத்தை பின்பற்றி வாழணும் நிலையில் இருந்தபடினாலே அவருடைய கண்களை எல்லாம் பிசாசு குருடாக்கி விசுவாசமற்றவர்களாய் மாற்றி வைத்திருந்தான். 2 கொரிந்தியர் 4:4 படி. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சத்தியம்தான் நமக்கு விடுதலை. யோவான் 8:32 சத்தியத்தை, வார்த்தையை, உண்மையை அறிவீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம், ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. யோவான் நற்செய்தி 8:36 வாசிக்கிறோம், மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தல் அன்றி மெய்யான விடுதலை. சத்தியத்துக்கு சொந்தமான ஆவியானவர், சத்தியத்துக்கு சொந்தமான மகனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவர்கள் மத்தியில்தான் விடுதலையும் ஆசீர்வாதம் அபிஷேகம் வருகிறது, சட்டத்தில் இருந்ததில்லை. ஆகவே தான் நாம் தியானிக்கிறோம், சட்டம் அல்ல, சத்தியமே. சத்தியமே நமது வாழ்வாகட்டும். வார்த்தை நமது வாழ்க்கையை மாற்றட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.